ராமபிரானுக்கு கோவில்கள் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. 500 ஆண்டுகால கனவு இன்று நிறைவேறி இருக்கிறது. என் அன்பான தேசத்து உறவுகளே, செந்தமிழ் நாட்டின் செந்தமிழ் செல்வங்களே, நம்முடைய அயோத்தி மாநகரிலே ஸ்ரீ ராமபிரானுக்கு கோவில் எழுப்பப்பட்டு மிகவும் சிறப்பாக பிராண பிரதிஷ்டை நடைபெற இருக்கிறது. அந்த நாள் நமக்கெல்லாம் பண்டிகை திருநாள். ஆம், 500 ஆண்டுகால கனவல்லவா, நமக்கு அது ஒரு பண்டிகை தானே. நாம் அனைவரும் நம்முடைய பதிகளில், நம்முடைய கோவில்களிலே திருவிளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சரியாக 11:30 நம்முடைய வழிபாட்டு நிகழ்வுகளை தொடர வேண்டும். மேலும் நம்முடைய ஆலயங்களில் நாம் பணிவிடை செய்கின்ற பொழுது அங்கே நாம ஜபம், அகண்ட நாம ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் பகவான் ஸ்ரீராமனுடைய நாமத்தை ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், அந்த நாமத்தின் மகிமை இன்று உலகமெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறதே. அதை நாம் அனைவரும் அந்த நாம ஜபத்தை சொல்ல வேண்டும். மனப்பூர்வமாக வணங்கி நாம் மகிழ வேண்டும். அதுபோல அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேலாக நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய இல்லங்களிலே தீபாவளிக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் நாம் எப்படியெல்லாம் தீபம் ஏற்றினோமோ அதுபோல் இது நம்முடைய கலாச்சாரத்தின் உச்சம், நம்முடைய பாரம்பரியத்தின் ஒரு அடையாளம். நாம் இந்தியன் என்று பெருமை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமானது நம் தேசத்தின் தலைமகன் ஸ்ரீராம ராஜ்யம் நடைபெற இருக்கிறது என்பதை உலகத்துக்கு உணர்த்துகிற இந்த ராம ஜென்ம பூமியிலே நம்முடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு கோவில் எழுப்பப்பட்டு அது 500 ஆண்டுகால கனவு நிறைவேற்றப்பட்டு இன்று உலகமே வியக்கும் வண்ணம் அது பிராண பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறதல்லவா. அந்த மகிழ்ச்சியை நாம் எல்லோரும் புத்தாடை அணிவித்து, பட்டாசுகள் வெடிக்க வைத்து, விளக்குகள், அலங்கார தீபங்கள் ஏற்றி நம் வீடே, நம்முடைய குடிசைகள், நம்முடைய இல்லங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? வெளிச்ச வேள்வியாக, எங்கு பார்த்தாலும் அலங்காரமாக, நம் பாரத தேசமே அலங்கார விளக்குகளால் அகிலமே வியக்கும் வண்ணமாக நீங்கள் அனைவரும் அற்புதமாக விளக்கேற்றி நம்முடைய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினுடைய திரு ஆலய பிரதிஷ்டையை நாம் அனைவரும் தேசம் முழுக்க கொண்டாட வேண்டும் என்பதை உங்களிடம் அன்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். என் அன்பான மக்களே, நாம் அனைவரும் ஸ்ரீ ராமஜென்ம பூமியிலே ராமபிரானுடைய திருக்கோவில் திறக்கப்படுகிறது என்பது நம் மனதிலே எவ்வளவு வெளிச்சம் யோசித்து பாருங்கள். நாம் அனைவரும் நம்முடைய அயோத்திக்கு சென்று வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு வீடுகளும், ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் அயோத்தியாக மாறட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களிலும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி குடியிருக்க வேண்டும். அயோத்தியா பட்டணத்தில் அரசுண்டு எந்தனக்கு என்று ஐயா வைகுண்டர் சொன்ன வார்த்தை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு சொல்லி, என் அன்பான உறவுகளே, நீங்கள் அனைவரும் ஜனவரி 22 திங்கட்கிழமை தை மாதம் 8ஆம் தேதி அன்று நமக்கெல்லாம் தீபத் திருநாள். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கோவில் பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிற நாள். நமக்கெல்லாம் தீப ஒளி திருநாள், பண்டிகை திருநாள். அனைவரும் உற்சாகமாக, மகிழ்வாக, ஆன்மீகமாக கொண்டாடுங்கள், தர்மம் செய்யுங்கள், இனிப்புகள் வழங்குங்கள், பட்டாடை புத்தாடை கட்டுங்கள். ஆமாம், மிகவும் சிறப்பாக பட்டாசுகள் வெடித்து தீப ஒளிகள், அகல் விளக்குகள் ஏற்றி நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஐயா உண்டு.